வெல்கம் டு பிரபாமணி பிரபா சேனல். இன்றைக்கி நம்ம நாட்டுக்கோழி குழம்பு நம்ம வீட்டில் எப்படி செய்வோங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இதை சூப் எடுத்தாச்சு, கொஞ்சம் குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, மிளகு, பட்டை, கிராம்பு, ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துருக்கோம். நல்லா வதக்கியாச்சு. சீரகத்தூள், மல்லித்தூள் வந்து ஒவ்வொரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். குழம்பு மசாலா ஒரு ஸ்பூனு சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. நம்ம வந்து அரைச்சி வச்சு தான் இந்த குழம்பு செய்ய போகிறோம். வெங்காயம், தக்காளி வதக்கி செஞ்சோம்னா கொஞ்சம் குழம்பு வந்து தண்ணியாக இருக்க போல தான் இருக்கும். இது போல் செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா கெட்டியாக இருக்கும். இப்போ வந்து இதில் தேங்காவும் லைட்டாக சேர்த்துருக்கேன். இதை வந்து நம்ம அப்படியே அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து ஒரு இதில் மாற்றியாச்சு. வதக்குனதை பச்சை மிளகா தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து சிக்கனை இந்த குக்கரில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சிக்கனை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நாட்டுக்கோழி தான் கொடுத்தாச்சு. இப்போ வதக்கி விட்டுக்கலாம் நல்லா. இது சூடாரவும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது ஆயில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டோம்னு வச்சுக்கோங்க. இது மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும் குழம்பு. கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம், நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே ஆயில் சேர்த்து தான் வதக்கியிருக்கோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சிக்கன் வதங்குற அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துடலாம். குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜில் சிக்கன் வந்து இந்த ஆயிலே நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அரைச்சி சேர்க்கணும். ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோம்னா சிக்கனில் வந்து மசாலா வந்து ஒட்டாது. நல்லா வதங்கிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஆயிலேயும். இப்போ இது சூடு ஆறிடுச்சு, அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ மசாலா அரைச்சாச்சு. இதை வந்து நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அடுத்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுலாம். அப்போ தான் மசாலாலாம் செட் ஆகும். இது வந்து ஈரல் இந்த ஸ்டேஜில் தான் சேர்க்கணும். ஃபஸ்ட்டே சேர்த்தோம்னா கரைஞ்சி கசக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி சூப் செய்யும்போது இது போடக்கூடாது. சூப்பில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் அந்த அதில் தண்ணி சேர்த்து அதை ஊற்றலாம். இப்போ நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்துருச்சு. உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு நம்ம மூடி விட்டு ஒரு 4-5 விசிலுக்கு மட்டும் வேக விட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா சூப் எடுக்கிறதுக்கே ஒரு 4-5 விசில் எடுத்தோம். அதனால் ஒரு 4-5 விசில் மட்டும் அந்த போதும் குழம்பு ரெடி ஆயிரும். பாருங்கள், நம்மளுடைய குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். ஈரலாம் பாருங்கள், நல்லா வந்துருச்சு. உங்களுக்கு குழம்பு இந்த அளவுக்கு வேணும்னா பாருங்கள். இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா லைட்டாக தண்ணி ஊற்றி 2 கொதி வரவும் கொத்தமல்லி தூள் சாப்பிட வேண்டியது. பார்ப்போம் டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்குது. பார்த்திங்களா, அந்த பச்சை மிளகா ஃபஸ்ட்டே நம்ம அரைச்சி சேர்த்துருந்தோம்னா அவ்வளோதான், பயங்கர காரமாக இருக்கும். அதனால தான் நம்ம வதக்கிட்டு எடுத்து வச்சாச்சு. அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் சாப்பாடு, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. முட்டை, அவ்வளோதான் மதியம் லஞ்சு. இது போல் நீங்களும் குழம்பு செஞ்சு பாருங்கள். எப்படி நினச்சது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.